ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான புதினா சட்னி டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சட்னியோட கலரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டிருக்கு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு மிளகாய் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா, கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளியோட அளவை ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் இருக்கிற சூட்லேயே அது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த உளுந்து, கடலைப்பருப்பு, எள் இது 3 மட்டும் சேர்த்துட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். இப்போது அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டு, மிளகாய் 2 மட்டும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளியையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சட்னி நம்மளுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பல்லு பூண்டை கல் உரலை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசை, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.